எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான். ஆனா, அதில உண்மையான விளக்கம் என்ன இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய திண்ணியராகப் பெறின்." இதுக்கு நம்பளால அதிகூட்டுன விளக்கம் என்ன சொல்ல முடியும்? "நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும்." ஷார்ட்டா அப்படிதான் முட்டா பையல சொல்லிக் குடுக்குறானுங்க. அது வேற விஷயம். "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய திண்ணியராகப் பெறின்." இல்ல எண்ணிய எண்ணிய பெறுவர்ன்னு வள்ளுவருக்கு சொல்ல தெரியாதா? எண்ணியாங்குன்னு ஒரு வார்த்தைய போடுறார். இது எதுக்கு என்ன அர்த்தம்? நீ நினைத்தது நினைத்தபடியே உனக்கு கிடைக்கும். இது எப்படி சொல்றாரு? அவர் பொய்யாமொழி புலவர். ஞானி, கடவுள். ஞானின்னு கூட சொல்ல முடியாது. கடவுள்னு சொல்லலாம் அவர். எண்ணியாங்கு எய்துவர் அப்படின்னா, நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். உன் எண்ணம் திண்ணியராகப் பெறும். திண்மையுடையதாக இருக்கணும். பாறாங்கல்லு மாரி திண்மையா இருக்கணும். நான் சொல்றது புரியுங்களா? அது எந்த அளவுக்கு திண்மைன்னா, இரும்ப உருக்கு நீ எவ்வளோ சம்மட்டி அடிச்சு போட்டாலும் நசுங்கும் அவ்வளோதான். புரியுங்களா? உடையாது சட்டுன்னு. நசுங்குமே தவிர உடையாது. கஜினி முகமது 18 முறை இந்தியாவ போர் தொடுத்தான். 18 முறை போர் தொடுத்தான்னா வருஷத்துக்கு ஒரு கால் வச்சுக்கலாம். 18 வருஷமா போன முட்டா பயலா கஜினி முகமது. ஏன் எப்படியாச்சும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அவன்கிட்ட திண்மையா இருந்தது. கொலம்பஸ் அப்படிதான் நினைச்சான். அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும்னு. மார்க்கோனி அப்படிதான் நினைச்சான். ஏதோ ரகசியம் இருக்கு. நம்முடைய சத்தத்தை, அதாவது நம்ம பேசுகிற விஷயத்தை எலக்ட்ரான் சப்தமாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினா உலகம் ஃபுல்லாக கிடைக்கும்னு நினச்சான். அதனால தான் மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சான். அதை வச்சு தான் இன்றைக்கி வாய்ஸ் நம்ம பேசுகிறது லண்டன் பேசுகிற பிபிசி நியூஸில் இன்றைக்கி உடனே கேட்குறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? அவனுடைய எண்ணம் திண்மையாக இருந்தது. அதான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், காசு பணம் இல்லை, இவ்வளோ கஷ்டம், குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டே இல்லா. பேசிக்கிட்டு இருக்கிறவனால பேசிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஆனால் நீ நினைத்தது நினைத்தபடி இருக்க வேண்டுமானால் உன்னுடைய எண்ணங்கள் திண்மையாக இருக்க வேண்டும். அந்த காலத்திலே 18 வருஷம் ஒருத்தன் போராடி இருக்கான் இந்தியாவை ஜெயிக்கன்னா, உனக்கு 5 வருஷம் சார் நான் 5 வருஷம் முயற்சி பண்ணிட்டேன், எதுவுமே நடக்கலை, நீ போடா வேணா. கஜினிபதி ஒரு நாட்டை பிடிக்க 18 வருஷம் போர் திறந்திருக்கான். கொலம்பஸ் அமெரிக்கா கொண்டு போய் பாதி பேர் செத்து போட்டான். திருப்பி வேணான்னு முயற்சி செஞ்சப்ப, ஏன்டா திருப்பி போகும்போது பாதி பேர் செத்து போடுவான், எல்லாம் செத்து போடுவான், எப்படா அமெரிக்கா கண்டுபிடிக்கிங்கன்னு கேட்டான். அவன் கண்டுபிடிக்கலையா? இன்றைக்கி அமெரிக்காவை கண்டுபிடித்தார் கொலம்பஸ் சொல்லலையா? தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடிக்கலையா? இதெல்லாம் பெரிய விஷயங்கள். அதை தான் வள்ளுவர் சொல்கிறார். 2000 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார். உன்னுடைய எண்ணம் திண்மையாக இருந்தால் வாழ்க்கையில் துன்பம் வராது. ஒரு கால் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவார். இந்த குரலுக்கு இதுதான் உண்மையான வழக்கம். அதான் எண்ணியாங்க